அடுத்து வந்து இயல் 2 தான் பார்க்க போகிறோம். உயிருக்கு வேர். சரிங்களா, உயிருக்கு வேர். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கில் வந்து கட்டுரை இல்லாத இதே இல்லைங்க. 10th-லேருந்து 8th ஆரம்பித்து 10th 11th 12th எல்லாமே கட்டுரைக்காகவே வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தேடி இருப்போம். இதை பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்லை. தண்ணி தான் இந்த உலகத்துக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சிருப்போம். ஆனால் தண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். சரி, ஓகே. அகலிய ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, ஊருணி, கண்மை இது எல்லாமே வந்து நீர்நிலை குறிக்கிற ஒரு பெயர்கள் தான். இளங்கோவடிகள் வந்து மாமலை போற்றுதும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இளங்கோவடிகள் பாடினது மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 வந்து உலக சுற்றுச்சூழல் தினமாக வந்து கொண்டாடப்படுது. சரிங்களா, உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுது. தண்ணீரை வந்து இன்றியமையாததை குறித்து எல்லோரும் வந்து நம்ம சிந்திக்கிறது தான் வந்து இந்த ஏற்பாடு. சரிங்களா, நீரின்றி அமையாத உலகம் அப்படின்ற கருத்தை வந்து வள்ளுவர் தெரிவிச்சிருப்பார். மனித வாழ்க்கையில் வந்து தண்ணி தான் அடிப்படை அப்படிங்கிறனால நம்முடைய முன்னோர்கள் வந்து பல்வகையான நீர்நிலைகளை வந்து வடிவங்களை உருவாக்கி நீரை வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பெய்கிற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் வந்து மழை வழங்கிய நீரை வந்து இத்தகைய நீர்நிலைகளை வந்து பாதுகாத்து தருது. மழை வந்து பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை செய்யுது. மழை வந்து உழவுக்கு உதவுது. விதைத்த விதை வந்து 1000 பெருகுது. நிலமும் மரமும் உயிர்கள் தோன்றி நோயின்றி வாழ வேணும் அப்படிங்கிற நோக்கில் தான் வந்து வளருது அப்படின்னு மாங்குடி மருந்துன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மழை வந்து உழவு செய்யறதுக்கு உதவுது. விதை வந்து 1000 பெருகுது. பயிர்கள்லாம் நோயின்றி வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் வளருது. அப்படியே ஒவ்வொரு படிப்படியே சொல்கிறார். யார்? மாங்குடி மருதனார். வயலில் தானே வந்து மருதனார் இருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறையில் வந்து கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த பாறை வந்து அந்த பாறை அரிச்சிட்டு போகும்ல, அந்த அரிச்சிட்டு மண்ணுக்குள் வந்து அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் போயிருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் மடி வேறு பாறையை வச்சு கட்டி தான் இந்த கரையாத ஒரு விதமான ஒட்டும் களிமண்ணை அந்த புதிய பாறைகள் மேலே பூசி ரெண்டையும் ஒட்டிக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுதான் வந்து கல்லணை கட்டின தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுது அவங்களுக்கு? இப்படி வந்து ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பாறையை போடுவாங்களா, தண்ணி அரிச்சிட்டே போகுமா, அப்படி கீழே போயிட்டுருக்கும். மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு பாறையை போடுறது, அதுக்கு இடையில வந்து இந்த களிமண் வந்து பூசுறது, ஒட்டும் களிமண்ணை பூசுறது. இந்த மாதிரி பண்ணி தான் அந்த கேப்லலாம் ஃபில் பண்ணுறது. அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஏரிகளும் குளங்களும் பாசனத்துக்காக அமைப்புகளாய் பெருமாள் வந்து பயன்பட்டு பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை வந்து கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மாய் அப்படிங்கிறது வட்டார வழக்கு சொல்லு. சரிங்களா, உரைக்கிணறு அப்படின்னா மணலான இடத்துல வந்து தோண்டி சுடுமண் வளையமிட்டு அப்படின்னா அது ஒரு வலை மாதிரி விட்டுருப்பாங்க. கிணறுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி இப்போ வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து உரைக்கிணறுன்னு சொல்கிறாங்க. அது வந்து மக்கள் எல்லாம் வந்து ஊர்நிலையில் வந்து ஊருணி அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. உரைக்கிணறத்துக்கு தான் வந்து மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழக வரலாற்றிலே வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி கரிகால சோழனால் வந்து கட்டப்பட்ட கல்லணை தான் வந்து விரிவான பாசன திட்டமாக இருந்திருக்குது. கல்லணையோட நீளம் வந்து 1080, அகலம் வந்து 40 to 60 அடி. சரிங்களா, 40 to 60. உயரம் வந்து 15 to 18. இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 15 to 18. சரிங்களா, உயரம் நம்ம வந்து 15லேருந்து 18 வயசு வரைக்கும் தான் நம்மளோட வளர்ச்சி தெரியும். அப்புறம் 1000க்கு மேலே தான் வந்து நீளம், 1080 அடி. அப்புறம் 40 to 60 அடி அகலம். சரிங்க, அடுத்தது மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படின்னு குறளில் வந்து நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளில் நீருக்கே வந்து முதலிடம் கொடுத்துருக்குறாங்க. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படிங்கிறது புறநானூறு. அது அடுத்த பாட்டில் வரும். சரி, யார் இவர் யாருன்னா சர் ஆர்தர் காட்டன். அவர் என்ன சொல்லி அழைக்கப்படுறாரு? இந்திய நீர் பாசன தந்தை
அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நீர்ப்பாசனத்தோட தந்தை. இவர் வந்து ஒரு இன்ஜினியரிங், சரிங்களா, பிரிட்டிஷ் இன்ஜினியரிங். கல்லணை வந்து பல ஆண்டு காலம் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. கல்லணை வந்து பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் வந்து அதுக்கு தடைபட்டு இருந்துக்குது, சரிங்களா. அப்புறம் வந்து அதனால வந்து தொடர்ந்து வந்து மழை வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வந்து வளமை குன்றி போயிருந்துக்குது. இந்த சூழலில், இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் 1829 வந்து காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளரை வந்து இவரை நியமிச்சிருக்காங்க, காவிரி பாசனத்துக்கு, சரிங்களா. இவங்க தான் வந்து பயனற்று இருந்த கல்லணையை வந்து சிறு சிறு பகுதிகளை பிரித்து மணல் போக்கினை வந்து அமைச்சிருக்காங்க. மணல்லாம் அடைச்சிட்டு இருந்துக்குது. இதெல்லாம் வந்து இவர் தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்காரு. கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை வந்து இவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. பழந்தமிழோட அணைக்கட்டும் திறனையும் பாசன மேலாண்மை வந்து உலகத்துக்கு எடுத்து கூறுனதே வந்து இவர் தான். கல்லணைக்கு வந்து கிராண்ட் அணைக்கேட் அப்படிங்கிற பேரை வச்சதுமே வந்து இவர் தான், சரிங்களா, சர் ஆர்தர் காட்டன். மேலும் வந்து கல்லணை கட்டுமான உத்தி அதை பார்த்துட்டு அது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறான்னு பார்த்துட்டு 1873 தௌலீஸ்வரம் அப்படிங்கிற அணையை வந்து கட்டினார். அது எங்கேன்னா கோதாவரி ஆற்றின் குறுக்கில் தான் வந்து கட்டியிருக்காரு. அந்த மணல் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் கூட இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த ஓட்டை மாதிரி துளை மாதிரி இருக்கும். இதுதான் அந்த எடுத்து விட்ற குமிழி தூம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ போய் ஒருத்தர் அடி போய் இந்த குமிழி தூம்பு எடுத்துகிட்டு இருந்தால் கீழே அடி தானே சேரும் சகதியமாக கலங்கி நிற்கும். அதை போய் எடுத்துட்டோம்னா அந்த சேரும் சகதியாக இருக்கிற அந்த தண்ணியை வந்து அப்படியே அடிச்சுட்டு போகுமா, அப்போது அந்த மணலெல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு போயிடும். இதுதான் வந்து கையாண்டுருக்குறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அடைச்சிட்ருவாங்க. இதுதாங்க. அடுத்து வந்து நாம் தமிழ்நாடு வந்து என்னது வெப்பமண்டல பகுதி, அதனால வந்து தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. தாயை பழிச்சாலும் தண்ணி பழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தமிழ் மரபில் வந்து நீரும் நீராடல் வந்து நம்மளோட வாழ்வில் வந்து பிணைக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு வந்து பரமசிவன் சொல்லியிருக்காரு. பரமசிவன் வந்து நம்ம அவருக்கு தண்ணி ஊற்றுவோமா, பாகுபலியில் பாருங்கள், அவர் கொண்டு போய் என்ன பண்ணுவார், சிவன் சிலையவே தூக்கி கொண்டு போய் வச்சுருவார், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் குளித்தல் என்ற சொல்லை வந்து குறித்து கூறும் கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு புதிய சிந்தனை இது பண்ணுது. குளித்தல் என்ற சொல்லுக்கு வந்து உடம்பினை வந்து தூய்மை செய்யறது, அழுக்கு நிற்கிறது, அதுக்கெல்லாம் வந்து பொருள் இல்லை. ஆனால் இப்போ நம்ம குளிக்கிறது அதுக்கு பொருள் தான். இருந்தாலும் சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வந்து வெப்பம் அடைந்த உடலை வந்து குளிர வைக்கிறது என்பது அதோட பொருள். குளிர்த்தல் என்பதே குளித்தல் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்த்தல் குளிர குடைந்து நீராடி அப்படின்னு யார் சொல்கிறாங்க, ஆண்டாள் சொல்கிறாங்க. தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பது திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கியங்களை பிள்ளை தமிழில் நீராடல் பருவம்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. அப்புறம் நாட்டுப்புற தெய்வ கோவில்கள் வந்து சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து தான் வந்து அருந்து செய்வதும் நீராட்டுவதும் இப்போது நடைமுறையில் இருக்குது. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் கடலாடுதல் அப்படிங்கிற மேற்கொள்கிற பழக்கம் வந்து தமிழகத்தில் ஒரு சில பகுதியில் இருக்குது. அப்படி இறப்பு சடங்குலையும் நம்ம குளிப்பாட்டுவோம், பிறப்புலையும் குளிப்பாட்டுவோம். அம்மை நோய் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டிங்களான்னு எங்கள் ஊர்லலாம் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் என்னது கம்பஞ்சோறுன்னு சொல்லிட்டு அதை பிணைஞ்சு கொள்ளு சட்னி அதெல்லாம் சேர்த்து பிணைஞ்சு கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் உருண்டை மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்குது. இப்போது இதுக்கு மேலே இன்னொரு 20 வருஷத்துக்கு மேலே நடக்குமான்னு தெரில. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிறது வந்து அவங்களோட பழக்கமாக இருந்துக்குது. சனி நீராடு என்பது ஔவையோட வாக்கு. அதிகாலையிலே வந்து வேளாண் நிலத்துக்கு உழைக்க செல்வோர் வந்து நீராகாரம் குடிப்பாங்க. வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பாக நாம் இப்பவும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா தண்ணி மோந்து கொடுப்போம், சரிங்களா. இதுதான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்வியலோட ஒட்டி இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம ஈஸியாக படிச்சுட்டு நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே படிக்கலாம். மெர்சி. தண்ணீர் பஞ்சம் உருவாகிருச்சு. அமெரிக்கா, இந்திய, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாட்டில் வந்து நிலத்தடி நீர் வளம் குறைஞ்சிட்டே இருக்குது. குறிப்பாக நம்ம நாட்டில் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து 10 ஆண்டுக்கு முன்பே வந்து 700 அடி வரைக்கும் தோண்டியுமே வந்து நம்மளுக்கு தண்ணி வரல. சரி, உலக சுகாதார நிறுவனம் வந்து விரைவில் வந்து குடிநீருக்கான கடு சிக்கலை வந்து எதிர்கொள்ளும் அப்படின்னு நம்மளுக்கு எச்சரித்திருக்குது. அப்போ நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் என்ன வேணால், நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு நாம் கேட்டுட்டு இருக்கிறோம். குடிநீரை விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்புறம்
எல்லாமே நம்ம மனுஷங்க எல்லாமே வந்து இயற்கைக்கு எதிராக தானே பண்ணிகிட்ருக்கோம். சயின்ஸே இயற்கைக்கு எதிராக தான் இருக்குது. ஸோ அதை வந்து பெருசாக பேசணும்னா எல்லாருமே வந்து மீண்டும் காட்டுவாசிகளாக தான் வாழணும். அப்படியும் வாழ முடியாது. சரிப்பா, ஓகே, அவ்வளோதாங்க. இந்த பாடம் முடிஞ்சது. இன்னொரு நீர்நிலைகள் வந்து எப்படிலாம் குடிச்சிக்கிறாங்க, நிறைய குடிச்சிருக்காங்க. ஒரு சில ஷார்ட்கட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆழிக்கிணறுன்னா, ஆழினா கடல், கடலுக்கு அருகே தோண்டப்பட்ட கிணறு, சரிங்களா. அருவினா அது மேலே மலை முகட்டிலேருந்து கீழே குதிச்சு வருதுங்களா, அதுதான் அருவி. அகழின்னு என்ன, கோட்டைக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும், வாய்க்கால் மாதிரி இருக்கும். அந்த தண்ணியில் உள்ள முதலைங்களும் இருக்கும், பார்த்துருப்பீங்களா, அதுதான் வந்து அகழி. அகழியாக ஆழிக்கிணறு. ஆறுனா 2 கரைக்கு இடையே வந்து ஓடுற பரப்பு. இஞ்சின்னா பல வகை சாப்பாட்டுக்கு நம்ம இஞ்சி பயன்படுத்துவோம். அதே மாதிரி பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம். ஓகே. ஒரு கிணறுனா மணற்பாங்கான இடத்துல தோண்டி சொல்கிறது, அது தோண்டி வளையமிட்ட கிணறு தெரியும். ஊறினா மக்கள் பருகு நீர் உள்ள கிணறு, நீர்நிலை. ஓகே. ஊற்றுனா அடியிலேருந்து நம்ம நீர் ஊறும் பார்த்திங்கன்னா, ஒரு 10 அடி தோணுவோம், ஒவ்வொரு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊறிட்டே வரும். எங்கள் ஊர்லலாம் இருக்குது, பக்கத்தில் தான் தோண்டுவாங்க, தண்ணி இருக்கிற பக்கத்தில். ஏரினா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம், வேளாண்மைக்கான நீர்த்தேக்கம் ஏரி. கட்டுக்கிணறுனா சரளி நிலத்தில் வந்து தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர். கட்டுக்கிணறுனா கட்டிய கிணறு, சுவர்களால் கட்டின கிணறு. கடல்னா தெரியும், கண்மாய்னா பாண்டி நிலத்தில் உள்ள ஏரி. குண்டம்னா சிறியதாய் அமைந்து குளிக்கும் நீர்மலை. குண்டுனா குளிப்பது கேட்ட குண்டு, குண்டம்னாவே குளிக்கிறதுக்கான சிறிய குளம், சரிங்களா. குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்து நீர் நீல மட்டத்துக்கு கொப்பளித்து வரும் ஊற்று, குமிழி ஊற்று. குமிழி. கூவல்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணினா தெரியும், பெருங்கிணறு, பெரிய கிணறு இருக்கிறதுலையே. பூட்டை கிணறுனா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும். நீர்வரத்து எதுவுமே இல்லை, மடைகிட எதுவுமே இல்லை, மழை வந்தால் தானே நம்பிக்கிறது, அதுதான் புனல் குளம், சரிங்களா. அடுத்து வந்து நம்ம பென்னி குயிக் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரையில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாவட்டத்தோட விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் வந்து உதவுற வகையில் முல்லை பெரியாறு அணையை வந்து கட்டினவர் ஜான் பென்னி குயிக், சரிங்களா. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து வைகை வடிநில பரப்பில் வந்து மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டிருக்குது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்கிற மழையும் வந்து வேஸ்ட்டாக போய் கலக்கிறத வந்து இவர் வந்து அறிஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு அணையை வந்து கட்ட முடிவு செஞ்சுருக்காரு. கட்டுமானத்தோட இடையில வந்து கூடுதல் நிதி வந்து ஆங்கிலேய அரசு வந்து கொடுக்குறதுக்கு மறுத்து இருக்குது. அப்போது அவரோட சொத்துக்களை விற்று அந்த அணையை வந்து கட்டி முடிச்சிருக்காரு. அப்போது அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் தான் வந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இன்னுமே வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு பென்னி குயிக் அப்படின்னு பேர் சூட்டுற வழக்கம் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தோட பல்லுயிர் பாதுகாப்புக்கு அடிப்படை தேவைங்கிறது தண்ணி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேரால். பணம் கொடுத்தா உணவை விலைக்கு வாங்கிடலாம், இன்னும் மேலோட்டமான கருத்தை வந்து நம்ம மாற்றிக்கலாம். உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீர் தான் அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படிங்கிறாங்க. துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு திருவள்ளுவர் கூறுதான் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. நன்றி, வணக்கம், அவ்வளோதாங்க. பட்டை மரம் அப்படின்னா தமிழ் எழுதுனது வந்து தமிழ் ஒலி. பட்டை மரம் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது, அதுலேருந்து ஒரு ஒலி வருது, அதுதான் கவிஞர் தமிழ் ஒலி, சரிங்களா. மொட்டை கிளைகளோடு தினமொரு மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும்னு வெசனம் அடைஞ்சாயா, அதனால தான் நீ வரன்ட்ருக்கிற அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமிந்தனையோ, இந்த நிறம் வந்திருக்குது, அதுதான் சொல்ல வராங்க. பட்டை எனும் உடை இற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே, காலம் எனும் முயல் சீறி எதிர்க்கு கலங்கும் ஒரு மனிதன், ஓலம் இடக்கரம் நீட்டிய போலிடர் செய்தி உழன்றனையே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததும் மூடு பனித்திரையோடு புவிக்கொரு மேகம் கொடுத்ததும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு லைனில் பார்த்து வச்சுக்கோங்க. பட்டை மரம் தமிழொலி, சரிங்களா. அந்த மரம் வந்து
விசனம் அடைஞ்சதுனால தான் இப்படி நீ ஆயிட்டியோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த பாட்டு எதுக்குன்னா மரத்தில் வெட்டக்கூடாது, அதை வளர்த்து பேணி பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மரம் வந்து தானாக வந்து வர்றப்போ இருக்கும், அது வந்து ஒரு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. அதனால பாட்டோட பொருள் கூட கொடுக்கல. மேபி இதெல்லாம் அதிகம் கேட்க மாட்டாங்க. கம்பராமாயணம், பெரிய புராணம் அந்த மாதிரி லைனு தான் கொடுத்து கேட்பாங்க. தமிழர் கவிஞர் ஒளி கவிஞர் தமிழ் ஒளி வந்து புதுவையில் பிறந்திருக்காரு. இன்னொருத்தர் வந்து புதுவையில் பிறந்திருக்கிற யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம், பாரதிதாசன். சரிங்களா, தமிழ் ஒளியும் அங்கே தான் பிறந்திருக்காரு. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசன் மாணவராகவும் இருந்துக்கிறார். யார்? கவிஞர் தமிழ் ஒளி. அதனால தான் அவர் தமிழ் ஒளி விட்டு இருந்துக்கிறாரு. யார்? பாரதியாரோட வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராக இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து இவரை வந்து நம்ம ஒரு பாய்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஏதோ ஒரு ஆண் மகன் ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு கவிஞரே ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, இவர் வந்து ஒரு கவிஞர். ஒரு மாதம் லீவில் வந்து வெளியூர்லேருந்து இங்கே ஒரு சின்ன கிராமத்துக்கு வராரு. அப்போ வந்து ஒரு கதை பார்க்கலாம். சரிங்களா, வீராயி அப்படின்னு ஒரு பிள்ளை வந்து கவிஞர் வந்து காதலிக்கிறாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு இவர் வீராயை வந்து பார்க்குறாரு. கவிஞர் காதல் கொள்கிறாரு. நிலைப்பற்ற சிலை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காதல் கொள்கிறாரு. சரிங்களா, அப்புறம் கண்ணப்பன் அப்படிங்கிறவர் கிளி வளர்த்திட்ருக்கிறாரு. கிளியும் குருவிப்பட்டியும் வச்சுக்கிறாரு. கண்ணப்பன் கிளிகளும் குருவிப்பட்டியும் வச்சுக்கிறாரு. பாரு, தமிழர்கள் சமுதாயம் இப்படி தான் வீணாக போகுது அப்படின்னு இந்த பெருசுகளை திட்டுவாங்களே காதல் பணம், அது மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது வந்து மாதவி காவியம் அப்படிங்கிற மாதிரி மாதவி வந்து எப்படி விட்டுட்டு போயிடுவார் கோவலன் இடையில, அதே மாதிரி இவர் வந்து மாதவி, இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், சமாளிச்சுக்காதீங்க. மாதவி காவியம் ஒரு மாதம் இருந்துட்டு எப்படா பேஜினா வரும் நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். சரிங்களா, மறக்காதீங்க. வீராயி, நிலைப்பற்ற சிலை, கவிஞர் காதல், கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், மே தினமே வருக. சரிங்களா, அடுத்தது வந்து பெரிய புராணம். இதுதாங்க, வரப்பு உயிரை வந்து நீர் உயிரும். நீர் உயிர்ச்சுன்னா நெல் உயிரும். நெல் உயிர்ச்சுன்னா அது மூலிமா நம்மளுக்கு செல்வம் வரும். அது மூலிமா குடி வளரும்னு சொல்கிறாங்க. உயர்ந்த குடியாக வந்து நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு தான் வந்து நீர் நாடு. சரிங்களா, நீர் நாடு யார்? சோழ நாடு தான் நீர் நாடு. சரி, ஓகே. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிக்கிறது இந்த பெரிய புராணம். சரிங்களா, இந்த பெரிய புராணம் மாவிரை தெளிந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவியர் பொலிநாடு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி புனல் கால் பறந்தோங்குமால் அப்படின்ட்டுல வருது. மாவிரை தெளிந்த ஃபஸ்ட் லைனாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய புராணம் இது எப்படின்னா, அங்கே இருக்கிற அருவியிலிருந்து வர தண்ணீரில் வந்து அந்த அழகான பூக்களை வந்து அடிச்சுட்டு வருது பாரு. காவிரி மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பாட்டை பார்க்க வேணாம், நான் சொல்கிறத வந்து நீங்கள் அப்படியே ஒரு மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை வந்து பாருங்கள். இதில் என்னென்னு இருக்குது? இங்கே வந்து வைக்கப்புல் இருக்கா? இருக்குது. பக்கத்தில் மாடு, இந்த எறும்பிகை இருக்குது. இங்கேயும் எறும்பிகை இருக்குது. தண்ணி இருக்குது. இது அப்படியே ஞாபகம் வைங்க. தண்ணியில் அண்டமெல்லாம் இருக்குது. அண்டங்கள் பக்கத்தில் இந்த எறும்பு மாடுகள்லாம் இருக்குது. அப்புறம் இந்த குளத்தில் தாமரை பூலாம் இருக்குது. பக்கத்தில் மூங்கில்கள், அப்புறம் இங்கெல்லாம் கரும்பு காடுகள்லாம் இருக்குது. இதை தான் அப்படியே ஒரு மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த பாட்டு. சரிங்களா, சரி வாங்க. ஃபஸ்ட்டு பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா, காவிரி மலையிலேருந்து ஒரு மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. சரிங்களா, காவிரி நீர் வந்து மலையிலிருந்தே வந்து புதிய பூக்களை வந்து அடிச்சுட்டு வருது. அங்கே அந்த பூக்களில் வந்து தேன் இருக்கிறனால அங்கே வந்து வண்டுலாம் சூழ்ந்து வரும். நீர்நிலைகள் இந்த நாட்டுக்கு வளர்த்தி தரும் பொருட்டு காவிரி நீர்களை வந்து பறந்து எங்கே ஓடுது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த காவிரி நீர் எங்கேருந்து வருது? அங்கே தெரியுது பார்த்திங்களா, அந்த மலையிலிருந்து வருது. பூக்களை அடிச்சுட்டு வருது, சும்மா வரல. அந்த தேன் கூட்டங்களெல்லாம் மொய்யுது இந்த தேன் தண்ணியாக வருது. சரிங்களா, ஓகே, இதுதானா? சரி, அதுக்கப்புறம் நட்ட பின் வயலில் வளர்ந்த நாற்றின் முதல் இலை. ஒன்றுமே இல்லை, வயலில் வந்து நாற்று நடுறாங்க.
நாற்று நட்டுட்டு முதலிலை வந்து சுருள் விரிது. அந்த சின்ன நாற்று விட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இலை வரும். நெல் நாற்றுல விட்டாங்கன்னா சுருள் விரிந்தது அப்படின்னு சொல்லுவேன். அந்த பருவத்தை கண்ட உழவர் வந்து இதுதான் களை பறிக்கிற பருவம். கொஞ்சம் நெட்டி ஒரு 10, 15, 20 நாள் ஆகும். ஓகேங்களா? அப்போ வந்து களை பறிப்பாங்க. பாசம்லாம் கட்டியிருக்கும் சைடில், அதை வந்து களை பறிப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன். சரிங்களா? அதை வந்து களை பறிக்கிற பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கலந்து அது கலையிறதுக்கு நம்ம உலத்தியர்கள் இப்போ பொம்பளைங்க தான் வந்து அந்த வேலை செய்வாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களோட வெறும் காலில் தான் இருப்பாங்க. சேராக இருக்கும், சேறு சகதியமாக தான் இருக்கும் வயல். அப்போ அங்கே இருக்கிற முத்துக்களை குளிர்ந்த முத்துக்களை ஈடும் சங்குகளே வந்து முத்துக்கள் ஈடுதாமா. இடர் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதனால் இடைத்தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு, அதாவது அவங்களோட பெண்களோட கூந்தல் வந்து வண்டு மொய்க்குது. சரிங்களா? அசையுமாறு மென்மையாக நடந்து அருகில் உள்ள வரப்பினை அடைவர். அதை வந்து சங்கு குத்துறதுனால அவங்க மெதுவாக நடந்து வரப்பினை வந்து அடையிறாங்க. அந்த கூந்தல் எதுக்கு ஒப்பா சொல்லியிருக்காங்கன்னா, தேன் வந்து மொய்யுது, தேன் கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சா ஒன்றும் இல்லை. அங்கே மலையிலிருந்து வருது, பூவெல்லாம் அடிச்சுட்டு வருது, அந்த தண்ணியில் அடிச்சுட்டு வருது, தேன்லாம் கலந்து வருது, அதனால வண்டுகளை மொய்க்குது. அதுக்கப்புறம் செகண்டு கதை. அங்கேருந்து வந்தோடனே மலையிலேருந்து வந்தோடனே நீர் வயல் பற்றி சொல்கிறாங்க. வயலில் நாற்று நடுற களை பறிக்கிற பருவம் வருது, களை பறிக்கிட்டு போகிறாங்க. அடுத்தது சங்கு வந்து அவங்க காலில் குத்துது. அப்புறம் அந்த கூதலை வந்து வண்டுகள் மொய்க்குமாறு இருக்கிற கூதலை வந்து அசைச்சிட்டு மெதுவாக நடந்து போகிறாங்க. இந்த அளவுக்கு நேரம் வச்சுக்கோங்க போது. அப்புறம் காடுகள் எல்லாம் வந்து களையாகி கரும்பல். காடுகளில் என்ன களைன்னு என்னன்னா வேண்டாத செடிகளை தான் வந்து களைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்னன்னா கரும்புகள் இருக்குது. சரிங்களா? களையாகிய கரும்புகள் உள்ளன. சோலை எங்கும் குலைகளில் புதிய கிளைகளில் புதிய தளிர்களில் மலர் அரும்பு உள்ளன. வளர்ந்துள்ள வயல்களும் சங்குகள் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து களையாகி காடு, இங்கே இந்த கரும்பு காடு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரும்புகளே இருக்குதா? சோலை எங்கும் குலையில் வந்து மலர் அரும்புகள் இருக்குது. எல்லா சோலையிலும் மலர் அரும்பு இருக்குது. அடுத்து பக்கங்களில் கரிய குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன. இது பக்கத்துலேயே வந்து குவளை மலர்கள்லாம் மலர்ந்து இருக்குது. சரி, வயலில் இங்கே நெருக்கமாக சங்கு இருக்குது. நமக்கு தெரியும் வயலில் சங்கு இருக்குது. நீர்நிலையில் கரையெங்கும் இளைய அன்னங்கள் உழவுகின்றன. அன்னங்கள் உழவுதா? கரும்பு காடு இருக்குது, குவளை மலர் இருக்குது, வயலில் சங்கு இருக்குது, அப்புறம் அன்னம் வந்து இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். என்னென்னு இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் அன்னங்களுக்கு தான் குளங்கள் எல்லாம் கடலை போன்ற பரப்பி உடையன. பெருசாக இருக்குதா? கடல் மாதிரி இருக்குது குளம். சரி, அடுத்தது அதனால் வந்து இப்போ என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரீங்க? நாடு முழுதும் நீர் நாடு என்ற சொல்லத்தக்கதாக இருக்குது. ஆமாப்பா, நாடு முழுசும் நீர் நாடாக இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் வந்து சோழ நாட்டிற்கு வந்து சிறப்பு, பிற நாடுகள் வந்து ஈடாகாதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நீங்கள் டேரெக்டாகவே சொல்லியிருக்கலாமே. சரி, இவ்வளோ வந்து சொன்னங்காட்டிக்கு தான் வந்து பெரிய புராணம் வந்திருக்குது. சரி, அடுத்தது அன்னங்கள் விளையாடும் அகலமான தூரங்களை கொண்ட நீர்நிலைகள் வந்து எருமைகள் வீழ்ந்து கிடக்குது. சரி, அன்னங்கள் விளையாடிட்டு இருக்குது. அங்கே என்னடா நீங்கள் பண்ணுறீங்க? இந்த எருமைக்கு போய் அங்கே போய் வீழ்ந்து முழுகி கிடக்குது. எருமை மாடுங்க வந்து முழுகி கிடக்குது. அதனால அந்த நீர்நிலைகள் உள்ள வாழை மீன், எருமைங்களா நீங்கள் வந்து மூழ்குனால எங்களால் மூச்சு விட முடியறதில்ல அப்படின்னா அந்த வாழை மீன்கள்லாம் வந்து துள்ளி துள்ளி குதிக்குது. இங்கே துள்ளி குதிக்குமே, நான் வேற வரைஞ்சிட்டு நினைக்கிறேன். துள்ளி குதிக்குங்க. சரி, நாமளும் ஒரு மீனை போட்டு வரைஞ்சி விட்டுலாம். மீன்லாம் வந்து துள்ளி துள்ளி குதிக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மீன் இருக்குது பாருங்கள், துள்ளி துள்ளி குதிக்குது. சரி, அந்த டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது எருமைகள்லாம் வந்து அந்த அன்னத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா உங்களோட மனசில் நிற்கிறக்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன் இவ்வளோ. சரிங்களா? முக்கியம். எருமைகள் வந்து வீழ்ந்து இருக்குது, வாழை மீன்கள் துள்ளி எழுந்து போகுது. இந்த காட்சி வந்து நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போல் இருக்குதாமா. அந்த மீன் வந்து இப்படி துள்ளி எழுறது வந்து அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, எல்லாம் ஓகே, முடிஞ்சு. அடுத்தது இந்த போர். வாங்க, வைக்கப்பில் போருக்கு போகலாம். அறியப்பட்ட அந்த நெற்கட்டில் வந்து அடிக்கி பெரிய போராக குதிச்சு வச்சுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணாங்க? மிகுதியாக பிடிக்கப்பட்ட பல வகை மீன்கள். ஓகே, நல்லா அறுதாச்சு. அங்கே மீன்லாம் இருக்கும்ல, மீனை பிடிக்கிறாங்க. மீன்களையும் நீண்ட குன்றை போல் குவிக்கிறாங்க. மீனையும் பிடிச்சி குவிக்க வச்சுருக்குறாங்க. அடுத்து வளைந்த சங்குகள் ஈன்ற முத்துக்களையும் குன்றை போல் உயர்த்தி கூட்டுவேன், அதையும் எடுத்து வச்சுட்டாங்க.
தேன் வடியும் விரிந்த மலர் தொகுதி மலை போல் அது மலரையும் பிரித்து வச்சுட்டாங்க. சரி, ஓகே. நெல்கற்றையில் குவிந்த பெரிய மலை மாதிரி இருக்குதா? சரி, மேலே இருந்து சாய செய்வாரா? நெற்கற்றைகள் குவிந்த பெரிய மலை போன்ற போரே மேலே இருந்து சாய செய்வார். ஒன்றுமில்லைங்க, அந்த போர் இருக்குதா அதை அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா சாய்ச்சி விட்ருவாங்க. சாய்ச்சி விட்டு கீழே பரப்பி விட்ருவாங்க. பரப்புனதுக்கப்புறம் நிலத்தில் ஃபுல்லாக பரப்பி விட்டு பெரிய வண்டியை எறும்பு கூட்டத்தை வச்சு வண்டியில் வச்சு கருமையாக எறும்பு கூட்டம் இவ்வளோ சுற்றி இருக்குன்னு தோன்றுறது. எங்களதெல்லாம் காலை தான் அப்படி கட்டி வைக்கப்பில் போராடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதில் எறும்பு கூட்டத்தை சொல்லிக்கிறாங்க. எறும்பியை வச்சு முதிக்க போடுவாங்க. அப்போ என்னென்னா மிச்சம் இருக்கிற நெல் கீழே குதிரும். அதை மடி யூஸ் பண்ணிக்குவாங்க. அவ்வளோ அதை சொல்ல வராங்க. இதை தோற்றம் எப்படி இருக்குதுன்னா, கரிய மேகங்கள் பெரிய பொன்மலை சாரல் மீது வளமாக சுற்றுகிற காட்சி போல் இருக்குதாமா. சரிங்களா? சரி, எறும்பியை மேகத்துக்கு ஒப்பா சொல்கிறாங்க. எறும்பு மேகம், ஓகேவா? அந்த நாட்டில் எங்கும் தென்னை, செருந்தி, நறுமணமுடைய நரந்தம் போன்றவையெல்லாம் இருக்குது. அரச மரம், கடம்பு மரம், பச்சிலை மரம், குளிர்ந்த மலருடைய குறா மரம், இதெல்லாம் பார்த்துக்குங்க. குளிர்ந்த மலருடைய குறா மரம் எல்லாமே இருக்குது. பெரிய அடைப்பகுதி கொண்ட பனை, சந்தனம், குளிர்ந்த மலரையுடைய நாகம், நீண்ட இலைகளுடைய வஞ்சி, காஞ்சி எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் என்னென்ன செடியெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. 7 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து சொல்லவாங்க. ஓகே, என்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு மலையிலிருந்து தண்ணி வருது, பூவை அடிச்சுட்டு வருது, தேனாலும் மொஞ்சிட்டு வருது. ஓகே, அடுத்தது களை பறிக்கிறாங்க வயலில், சங்கு கால் குத்துது, அப்புறம் ஓரமாக போகிறாங்க. சரி, ரைட்டு. அடுத்தது எங்கள் நாட்டில் அது இருக்குது, இது இருக்குது, அன்னம் இருக்குது, களை இருக்குது, மூங்கில் இருக்குது, பூவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன சொல்ல வரீங்கன்னா எங்களோட நாடு ஒரு நீர் நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. 4வது என்ன சொல்ல வரீங்க? 4வது ஒன்றும் இல்லை, இந்த நீரெல்லாம் வரைஞ்சிட்டோம். நீருக்குள்ளே அன்னம் விளையாடிட்டு இருக்குது. அன்னத்தை இந்த எறும்பிங்க டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. டிஸ்டர்ப் பண்ணி மூழ்கி மீன்கள்லாம் வெளியே தெரிச்சு ஓடுதுங்க. அவ்வளோதான் 4வது. சரிங்களா? 5வதுக்கு இந்த நிற்கதியில் அறியப்பட்ட நிற்கதியில் போரா கூச்சி வைக்கிறாங்க. கூச்சி வச்சுட்டு எல்லாத்தையுமே கூச்சி வைக்கிறாங்க. அப்புறம் இந்த சங்கு இருந்து அதையும் கூச்சி வைக்கிறாங்க. பூக்களெல்லாம் இருந்து அதையும் பொறிச்சு கூச்சி வைக்கிறாங்க. எல்லாம் கூச்சி வைக்கிறாங்க. சரி, கூச்சி வச்சுட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க? இந்த போரை சாய்ச்சி விட்றோம். சாய்ச்சி விட்டு எருவிகளை விட்டு மேலே ஏற சொல்லி முதிக்கிறாங்க. இதெல்லாம் அது ஒரு காட்சி. கருமேகம் காட்சிப்படுத்துனாங்க. கடைசியில் எங்கள் ஊரில் என்னென்ன இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, பூவு இருக்குது அப்படின்னு சொல்லி 7 பாயிண்டில் முடிக்கிறாங்க பெரிய புராணத்தை. சரிங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு மாவீரை தெளிந்த தார்ப்பு வரைந்தர். மாவீரைனா மான, வண்டு, மத, தேனு, வாவினா பொய்கை, காவிரி, புனல் அப்படின்னாவே பெரிய புராணம். சரிங்களா? இது ஓகே. மாவீரை தெளிந்த மண்டு, புனல், பரந்த வயல், வளர்முதல், சுருள் விரிய. அந்த நெல் சுருள் விரிதா? ஓகே. உங்களுக்கெல்லாம் இந்த பாட்டை பார்த்தா இது பெரிய புராணம் சொல்கிறக்காக சொல்கிறேன். சொறி பணிலாம் இடரு நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்குது. அந்த அவங்க காலை வைக்குதா? பணிலம்னாலும் சங்குதா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பதம் காட்டுறாங்களா? சுருள் விரியுது அப்படின்னு கண்டு உள்ளவர் பதம் காட்டுறாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் காடெல்லாம் கலைக்கரும்பு, காவெல்லாம் கலைக்கரும்பு, எல்லாமே இருக்குது. காடெல்லாம், மாடெல்லாம், நாடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா ஓகே. கலைக்கரும்பு இருக்குது, கரும்புவளை இருக்குது, நீர்நாடு. ஓகே, நீர்நாடுனா சோழ நாடு. வேலையை முடிஞ்சிச்சு. சரி, அடுத்தது அன்னமாடும் அகன்துறை ஆடிட்டுருக்குது பொய்கையில். அப்போ அந்த மேதி என்ன எருமை, அந்த எருமை டிஸ்டர்ப் பண்ணுது. வாழைனா வாழை மீன். சரிங்களா? ஓகே. அடுத்தது சென் அடுக்கியா அடுக்கால் சேர்ப்போர். இந்த மீன் அதுனா போரை அடுக்கி வச்சுருக்குறாங்க, அது மாதிரி வருது. சுரிவலை சொடித முக்தின் சுடற்பெரும் பொறுப்பு யாப்பர். விரிமலர் கற்றையும் வேரினா தேனு. சரிங்களா? சுரிவலைனாலும் சங்குதா, பணிலம்னாலும் சங்குதா, சுரிவலைனாலும் சங்குதா. இது முகடு சாய்த்து காலிரு மகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம். பாண்டில்னா வட்டம். சரிங்களா? பாண்டில்னா வட்டம். சிமயம்னா மலை உச்சி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முகிலின் கூட்டம். பகடுனாலும் எருமைக்கடா முகில் கூட்டம் அப்படின்னு வச்சுன்னா பெரிய புராணம். ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்து. நாளிகேரம் இருக்குது, நருந்தை, அப்புறம் கோழி அப்படின்னா
அரச மரம் சரிங்களா. நரந்தம்னா நரத்தை, சாலம்னா ஆச்சா மரம், தமாலம்னா பச்சிலை மருந்து, காஞ்சினா ஆற்றுப்பூவரசு. இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எங்கள் ஊரில் என்னென்ன மரம் இருக்குது அப்படின்னா பெரிய புராணத்தில் வந்துருக்குது. அவ்வளோதாங்க. இன்னைக்கு பெரிய புராணம் அடித்து தூள் கலப்பிட்டோம். சரி, கருங்குவளை, செந்நெல், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கருமை, செந்நெல் அப்படின்னா பண்பு தொகை, நிறத்தை வச்சு குறிக்குது. தடை, சாலத்தவ, உரி, நவ, தடை அப்படின்ட்டுலாம் வந்துச்சுன்னா அது உரி சொல் வந்துச்சுன்னா. விரிமலர், விரிகின்ற மலர், விரியும் மலர், விரிந்த மலர் அப்படின்னு சொல்லலாமா. ஃபஸ்ட் எடுத்தோடனே விரி அப்படின்னா ஒரு கட்டளை மாதிரி இருக்குது. அடுத்து மலர் அப்படிங்கிறது 2வது எழுத்தாக இருக்குது. இது வினைத்தொகை. இதெல்லாம் நமக்கு ஈஸி தான். சுந்தர் எழுதிய திருத்தொண்டர் தொகை வந்து அடியவர் பெருமையை கூறுது. சுந்தர் எழுதுறது சரிங்களா. திருத்தொண்டர் தொகை ஓகேங்களா. சேக்கிழர் எழுதுனது திருத்தொண்டர் புராணம், அதுதான் வந்து பெரிய புராணம்னு சொல்கிறாங்க. சுந்தர் எழுதுனது திருத்தொண்டர் தொகை, அது வந்து அடியவரோட பெருமை கூறுது. இதை வந்து கொஞ்சம் விரித்து எழுதுகிறாங்க. யார்? நம்பியாண்டார் நம்பி வந்து விரித்து எழுதி திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு எழுதுகிறார். ஒவ்வொரு பாடல்லையும் அடியர்களின் சிறப்பை கூறுவதாக இருக்குது. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் வந்து ஒவ்வொரு புராணத்துலேயும் ஒவ்வொரு அடியராக 63 சிறப்புகளை 63 பேரோட சிறப்புகளை விளக்கி பாடுறதுனால இது வந்து திருத்தொண்டர் புராணம்னு சொல்கிறாங்க. இது பெருசாகிறதுனால பெரிய புராணம்னு சொல்லிட்டாங்களா. சேக்கிழர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சோழர் அரசன் 2ஆம் குலோத்துங்கனோட அவையில் தான் இருந்தார். சரி, பக்தி சுவை நடி சொட்ட சொட்ட பாடி வளர அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் வந்து இவரை பாராட்டியிருக்காரு. சரி, ஓகே, இது தெரியும் நம்மளுக்கு. வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கெல்லாம் காணலை நீரோ வெறும் காட்சி பிழைதானோ அப்படின்ட்டு இந்த பாட்டு இருக்குது. பாரதியார் எழுதுனது சரிங்களா. இப்போ யூடியூப்பில் போய் பாருங்கள். வானகமே இளவையிலே அப்படின்ட்டு வரும் சரிங்களா. சரி, புறநானூறு எழுதுனது வந்து குடப்புலவியனார். இதில் வந்து நமக்கு நிறையா அந்த சொல் கொடுத்து எந்த பாடலடியும் குடிப்பாங்க பார்த்தீங்களா. அதுலேயே பாதி நமக்கு தெரிஞ்சிடும். நீரின்றி அமையாத உலகம்னா திருவள்ளுவர், நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் அப்படின்னா புறநானூறு, உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாருன்னு புறநானூறு சொல்லி தான் மணிமேகலையில் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் உண்டி முதற்ற உணவின் பிண்டம் உணவெடுப்படுவது நிலத்தோடு நீரை பார்த்துருப்போம். நீரும் நிலமும் புனலியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படித்தனரே. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, வானுக்கும் வடு நீன் மதில் மல்லர் மூதூர் வயவேந்தே அப்படின்னா வானத்துக்கு அளவு மதில்களை உடைய மல்லர் மூதூர் வயவேந்தே அப்படின்னு அரசரை சொல்கிறாங்க. சரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதோட பாட்டோட பொருள். இது வந்து என்னென்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பாடியது பொதுத்துறை சரிங்களா. முதுமொழி காஞ்சி பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து பாடினது இந்த பாட்டு வந்து. இது என்ன சொல்ல வராங்கன்னா பொதுவியல் திணைனா என்னது, வெற்றி முதல் பாடான் திணை வரை எல்லாமே கூறப்படாதது வந்து எல்லாமே பொதுவான செய்தி வந்து தான் பொதுவியல் திணை சொல்கிறாங்க. முதுமொழி காஞ்சி துறைனா அறம்பொருள் இன்பம் என முப்பொருளினது உறுதித்தன்மை கூறுறது தான் வந்து முதுமொழி காஞ்சி துறை. யாக்கைனா உடம்பு தெரிய, புணரியோர்னா என்னது தந்தவர், புணரியோர்னா தந்தவர், புன்புலம்னா புள்ளிய நிலம், தாடகுனா முயற்சி ஆளுமை, தள்ளாதோர்னா இவன் தள்ளாதோரே, குறைவிலாது நீர்நிலை அமைப்பவர், குறைவிலாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூதூர் நல்லிசை, புன்புலம், நிறுத்தல்னா தொழிற்பெயர், அமையான ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சாம், நீரும் நிலமும் உடம்பும் உயிர்னு எண்ணும்மை, அடுப்போர்னு வினித்தொகை, கொடுத்தோர்னு வினையால் அணையும் பெயர். சரி, ஓகே, இதுக்கு பாட்டோட பொருள் மட்டும் அது சொல்லுங்கள். உயர்ந்த மதிலை கொண்ட பழமையான ஊரோட தலைவினே, வலிமைமிக்க வேந்தனே, மருமி இல்லாத இன்பத்தி உடனே, வாழ்க வாழ்க 2ஆம் புலிகேசி அப்படிங்கிற மாதிரி உலகம் முழுவதையும் வெள்ளம் விரும்பினாலும் நிலையான புகழ் பெற விரும்பினாலும் செய்ய வேண்டியிருந்து எல்லாம் கூறினேன், என்னவென்று கூறுகிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. செய்ய விரும்பினாலும் செய்ய வேண்டியன்னு என்னென்னலாம் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு யார் குடப்புலவினர் தான் சொல்கிறாரு. உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாக கொண்டு விளங்கும் பாண்டிய எல்லாத்தையுமே அதிகமாக இருக்கிற பாண்டிய நெடுஞ்செழியனே, நீரின்றி அமையாது உடல்
உணவால் அமைவது. சரிங்களா? அமையாத உடல் வந்து உணவால் அமைவது. உணவையே முதன்மையாக உடையது. எனவே உணவு தந்தவர் வந்து உயிரை தந்தவங்க. அது உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் அப்படிங்கிறது. உணவுங்கிறது நிலத்துடன் நீர் தான் ஆகும். நீர். சரி, நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இந்த உலகில் வந்து உயிரையும் உடம்பையும் வந்து ஒன்று சேர்த்தவர் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, நெல் முதலிய தானியங்களை வந்து விதைச்சு மழையை பார்த்திருக்கும் நிலமாயினாவும் அதனை சார்ந்து ஆளும் அரசனின் முயற்சிக்கு சிறிது உதவாது. அதனால வந்து நான் கூறிய மொழிகளை இகழாது விரைவாக நீ வந்து கடைப்பிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க மன்னருக்கு. அவ்வளோதான். நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருக செய்தல் வேண்டும். அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் வந்து மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழும் வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. 8 தொகை நூலில் தான் ஒன்று புறநானூறு. இதுதான் வந்து பழங்கால மக்களுடைய வீரம் வெற்றி கொடை குறித்து பாடுது. அந்த எந்த நூல்னா வந்து இந்த புறநானூறு தான். சரிங்களா? மக்களை பற்றி புற வாழ்க்கையை பற்றி இது கூறுது. பண்டை தமிழரோட அரிய வரலாற்று செய்திகளையும் அடங்கிய பண்பாட்டு கருவூலத்தையும் வந்து திகழுது. அது மூலிமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படி இப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஓகே. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து குளம் தொட்டு உழுவலாக்கி சிறுபஞ்ச மூலம். இதனை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா மேலோட்டமாக படிங்க. குளம் தொட்டு கோடு பதித்து, குளம் தொடுறோம், குளத்தை தொடுறோம், தண்ணி வந்து கோடு பதிக்கிறோம், பதித்து வழி சீத்து வழி சீர்க்கிறோம். சரிங்களா? வழி சீத்து உளம் தொட்டு உளவியலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று பாகுபடும் கிணற்றோடு. இப்போ இந்த குளத்தில் இருக்கிறோம், குளத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம கிணத்துக்கு போக சொல்கிறாங்க. சரிங்களா? வளம் தொட்டு பாகுபடும். ஏன் பாகுபாடு கட்டுறீங்க? அவன் மட்டும் குளத்தில் விளையாடுறான்னு சொல்லிட்டு கிணற்றோடு அப்படின்னு இவை பாட்படுத்தான் ஏகும் சொர்க்கு தெரியுது. குளத்தில் விளையாடிட்டு சரி சோகமாக போகிறான், அங்கே போனதுக்கப்புறம் சொர்க்கமாக தெரியுது. பஞ்சத்தை இருந்திருப்பான் போல அப்படின்னு கடைசியில் ஒரு ஸ்டோரி முடியுது. அதுதான் சிறு பஞ்சமூலம். இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டுக்காக நம்ம தமிழை கொண்டுறக்கூடாது. நான் தமிழை ரொம்ப ரசித்து தான் படிப்பேன். அது வந்து ஷார்ட்கட்டுக்காக தான் இந்த வேலைத்தனமெல்லாம் பண்ணுறது. சரிங்களா? நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா வச்சுக்கோங்க. இதை உண்டி கொடுத்து உயிர் கொடுத்தது 9 நாளை உடுப்பவே 2 யாவும் ஊரே யாவும் கேளீர். இதெல்லாம் ஓகேங்க. புறநானூறு தான். சரி, அடுத்து தண்ணீர். அது எழுதுனது வந்து கந்தர்வன். அதோட ஆசிரியர் குறிப்பு வந்து கந்தர்வனோட இயற்பெயர் வந்து நாகலிங்கம். இவர் வந்து ராமநாதபுரத்தை வந்து சேர்ந்தவர். நாகலிங்கம் வந்து அவர் வந்து எழுதுனது வந்து சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் வந்துட்டாங்க. யானை வந்துட்டு ஒவ்வொரு கல்லாக எடுத்து முடுக்குறாங்க காட்டுக்குள்ளே போக சொல்லி. இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு முடுக்குறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது முடுக்குனது கந்தர்வன் என்கிற நாகலிங்கம், ராமநாதபுரம். சரிங்களா? ராமன் தான் காட்டுக்கு தலைவனாக இருப்பார். அதனால வந்து ராமநாதபுரத்தில் பிறந்ததுனால தான் வந்து யானை முடுக்குறாரு. சரிங்களா? துணை வினைகள் வந்து மொத்தம் 40 வகை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வினைச்சொற்கள் அவற்றின் அமைப்பு வளமையாக வளப்படுத்தலாம். தனிவினையும் கூட்டு. எனக்கு மட்டும் என்ன தெரியலைங்க, ஈஸியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. எனக்கு கிராமர்னால் ரொம்ப ஈஸிங்க. யாருக்கெல்லாம் வந்து கிராமர் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். துணை வினைகள் பார்த்துடலாம். துணை வினைகள்ங்கிறது ஒன்றுமே இல்லை, வினை பக்கத்தால் துணையாக வரும். அப்படி தானே? துணை வினைன்னா என்ன? துணை வினை. சரி, பார்க்கலாம் வாங்க. தனி வினையும் கூட்டு வினையும். ஃபஸ்ட்டு தனி வினைன்னா என்ன, கூட்டு வினைன்னா என்ன? படியுங்கள் படிக்கிறான். இந்த சொற்களெல்லாம் பார்த்தோம்னா படி என்னும் வினையடியோட ஒரு சில சொற்கள் சேர்ந்து வந்திருக்குது. அதை மேலும் பொருள்தள கூறுகளாக வந்து பிரிக்க முடியாது. இவ்வாறு தனியாக மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்கள் தான் வந்து தனி வினைங்கிற. கூட்டு வினைனா ஆசைப்பட்டேன், கண்டு பிடித்தார்கள். இப்போ கண்டு பிடித்தார்கள், முன் ஏறினோம். இந்த சொற்களெல்லாம் பார்த்துட்டோம்னா பிரிக்கலாம். வினைக்கு அப்புறம் வந்து வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை வந்து பிரிக்கலாம். இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பிரிக்க முடியாது. படியுங்கள், உங்கள் அப்படின்லாம் பிரிக்கும். படிக்கிறார்கள், அதெல்லாம் பிரிக்கும் சேர்த்தி தான் வருது. ஆனால் இதெல்லாம் வந்து கண்டுபிடி, ஆசைப்பட்டேன் அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கலாம். அந்த கூட்டு வினையை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. தந்தி அடி. தந்தினா பெயர் சொல், பெயர் வினையாக சேர்ந்து வருது. வினையாகவும் வரும், அடுத்து இடை வினையாகவும் வரும். முன் கூட்டல் ஏறு, முன் பின் கீழ் மேலே அங்கே இங்கே அப்படின்லாம் வந்துச்சுன்னா இடைச்சொற்கள். சரிங்களா? சரி, முதல் வினையும் துணை வினை என்ன? நான் படம் பார்த்தேன்,
கண்ணன் போவதை பார்த்தேன். இந்த சொல்லில் பார்த்தோன்னா பார் என்னும் வினை வந்து கண்ணனால் பார்க்கிறது அப்படிங்கிற பொருளை குறிக்குது. இது பார் என்னும் வினையின் அடிப்பொருள் அல்லது செய்யப்பொருளுங்கிறான். ஆனால் சரி, இப்போ நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன் அப்படின்னா பார்த்த செயலை வந்து குறிக்குது. ஆனால் இப்போது திடீர்னு 2 பேர் போயிட்டுருக்குறோம், என்னை தள்ளி விட்டான், கொஞ்சம் நேரத்தில் நான் விழு பார்த்துருப்பேன், ஓட பார்த்துருப்பேன்னு என்ன பார்க்குறது குறிக்குதா? விழுந்திருப்பேன்னு சொல்கிறத வந்து அப்படி சொல்ல வராங்க. இப்போது அந்த ஓட பார்த்தேன்னு வருதா, அதில் வந்து பார் அப்படிங்கிறது ஓட பார்த்தேங்கிறது, அந்த பார்த்தேங்கிறது வந்து துணைவினியாக வருது. அவ்வளோதாங்க எக்ஸாம்பிள்ங்கிறது, அவ்வளோதான். இதில் இப்போது ஒரு கூட்டு வினையில் முதல் உறுப்பாக வந்து அடிப்படை பொருள் தர வினை வந்து முதல் வினை, சரிங்களா? கூட்டு வினை. இந்த கூட்டு வினையில் வினை இருக்கா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது தனி வினை, செகண்டாக வர்றது கூட்டு வினை. அவ்வளோதாங்க, சரிங்களா? இதில் அவ்வளோதான். துணை வினை வந்து மொத்தம் 40 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் பெரும்பான்மையாக வந்து இருக்கிறது முதல் வினையாகவும் செயல்படுது, சரிங்களா? இப்போ பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டுங்கிறது 2 வகை வினையாகவும் செயல்படுது, சரிங்களா? ஓட பார்னா பார்க்குறதுன்னு சொல்கிறேன். அப்புறம் சிறிது நேரம் இரு அப்படின்னா இரு அப்படிங்கிற பொருளை குறிக்குது. அதே வந்து இப்படி சொல்லலாம், ஓடிட்டு இருக்கிறேன், வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு, வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது அது செயல் குறிக்குதா? 2வதாக வரதில்ல, அதான் துணைவினை. சரி, அதோட பண்புகள்லாம் என்னென்னு பார்க்கலாம். துணைவினைகள் வந்து பேசுவரோட மனநிலை, செயலின் தன்மை தான் ஃபஸ்ட்டு புலப்படுத்துது. முதல் வினையை சார்ந்து அது வந்து பொருளை வந்து மெருகூட்டுது. பேச்சு மொழியில் தான் வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா? தற்கால தமிழில் ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, கூட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு இதெல்லாமே வந்து துணைவினையே செயல்படுது. இது இருன்னா நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, மதுரைக்கு போயிருக்கிறேன், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு செகண்டாக அடுத்த மீனிங் நிறையா இருக்குது, படித்து பார்த்தாவே நமக்கு தெரியும். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழியில் தான் வந்து துணை வினைகள் வந்து முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும், சரிங்களா? சில துணை வினைகள் வந்து முதல் வினையாகவும் வரும்னு சொல்கிறாங்க. இதில் அவ்வளோதாங்க இருக்குது. மிசைனா மேலே, அதுக்கு ஒரு எதிர்ச்சொல்லை கேட்டிருக்காங்க கீழே. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? இளஞ்சினா நமக்கு தெரியும், பல வகையில் யூஸ் ஆகிற தண்ணி. ஆறு அகலி தெரியும், புலரி தான் நமக்கு தெரியாது. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னா திருவள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கைக்குன்னா பொருத்தமான விடை தேர்ந்தெடுக்குன்னு சொல்கிறாங்க. நீரின்றி அமையாது யாக்கைனா நமக்கு புறநானூறு தான் வரும். மாமலை போட்டிருந்ததுன்னா இருந்து இளங்கோவடிகள். அப்போது ஆவு ஈ தான் நமக்கு கரெக்டு, சரிங்களா? அடுத்தது பொருத்தமான. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்தான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. வந்துவிட்டான், வரவில்லை. சரி, ஓகே. மல்லல் அப்படின்னு என்னது? கோடிட்ட பொருளின் சொல் அப்படின்னா மல்லல்னா வளம்னு அர்த்தம். அடுத்தது பழமொழியை யூஸ் பண்ணி சொற்றொடை வந்து அமைக்க சொல்கிறாங்க. எப்போ கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது அப்படின்னா கிணறு தண்ணி அது வந்து வெள்ளம் கொண்டு போகாது, அது என்னன்னு எனக்கு தெரியல. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் அப்படின்னாங்கிறது ஒரு சின்ன விஷயம் கூட சின்னதாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது பெரிய விஷயமா, ஒரு சின்ன ப்ராப்ளம் பெருசாக வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு மீனிங் மாதிரி தான் வருது, சரிங்களா? அப்புறம் தண்ணி வந்து வெந்நீரானாலும் நெருப்புக்கு இருக்குது, அதோட பண்பு மாறாது. தண்ணி சுடுதண்ணியாக இருந்தாலும் குளிர்தண்ணியாக இருந்தாலும் நெருப்பு வந்து அணைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கு பாயுது போல் அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தர் கூட இருக்கிறோம், அவங்களுக்கு ஒரு செயல் நல்லதோ கெட்டதோ நடக்குதுன்னா நமக்கும் கூட வரும், அதுதான் நெல். அவங்களுக்கு போகிறது நமக்கும் வருது அப்படிங்கிற மாதிரி. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாதுன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். என்னதான் வெள்ளம் என்னதான் வந்தாலும் நம்ம கிணத்து தண்ணீராக இருந்தோம்னா இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு மட்டும் தெரியல, ஆனால் ஆப்ஷன் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி சொல் வழக்கில் தான் இருக்குது இதெல்லாம். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி விழுந்து வந்தேன். அங்கே கல்லில் குதிச்சு வந்தேன், காடு செடியும் கடந்து வந்தேன், அப்படி வந்து இப்படி வந்தேன், கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறது தான் வந்து கவிமணி. குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்கிறது கவிமணி தான். ஏன்னா குழந்தைகளுக்கான அதிகமாக பாட்டை எழுதுனது இவர் தான். சரி, ஓகே.
கைச்சாத்து, கம்புள், மகி, பாலி, நெடில், கந்தி இதெல்லாம் அகராதியில் காண சொல்கிறாங்க. இதுக்கோட மீனிங் தான் எனக்கு என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வேணால் நம்ம அகராதியில் காண்க, அப்புறம் இந்த இங்கிலீஷ் வேர்டு எல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபைல் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதில் சொல்லாதெல்லாம் புக் வைஸாக இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஓகே. இதில் வந்து குமிழிக்கல்னா கோனிக்கல் ஸ்டோன், வாட்டர் மேனேஜ்மெண்ட், இரிகேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் ஈஸி தான். டிராஃபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலம், மலையின் சிரிப்பு பாரதிதாசன், தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு கோமல் சுவாமிநாதன் வந்து வேண்டுறாரு. தண்ணீர் தேசம் வைரம் தெரியும். வாய்க்கால் மீன்கள் நம்மளுடைய கலெக்டர் வே இரு என்பு எழுதுவது முன்னாள் கலெக்டர். சரிங்களா? அவர் மழைக்காலமும் குயிலோசையும் அப்படின்னா மா கிருஷ்ணன். ஓகே. இது என்ன சொல்கிறாங்க? மறைநீர் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம மறைநீர்னால் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம 2 வகையில் வந்து நீரை பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொருள் வழியாக, 2வது வகை வந்து நம்ம உண்ற உணவு வழியாக. புலப்படாத தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம உற்பத்தி பண்ணுறது. இப்போது ஒரு சர்க்கரை வந்து உற்பத்தி செய்கிறோம், அதுக்கு தேவையான தண்ணீர் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு நம்ம கணக்கு போடுறோம் பார்த்திங்களா? அதுதான் மறைநீர் சொல்கிறாங்க. இப்போது 1 கிலோ ஆப்பிள் உற்பத்தி செய்யறதுக்கு அது வளர்ந்து காயா மாதிரி வருது பார்த்திங்களா? அதுக்கு 1 கிலோ ஆப்பிள் தயார் செய்கிறதுக்கு 822 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அதே மாதிரி 1 கிலோ இந்த மாதிரி தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு 1 கிலோ அரிசிக்கு 2500 லிட்டரு. 1 கிலோ காஃபி கொட்டை இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தண்ணி செலவாகிறது காஃபி கொட்டைக்கு தான். ஸோ நம்மளால் முடிஞ்ச பொருளை வந்து ரொம்ப அதிகமாக செலவான பொருள் ஆகிற தண்ணி செலவாகிற பொருளை வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஏற்றுமதி செய்ய வேண்டாம், நமக்காக மட்டும் நம்ம தயாரிச்சுக்கலாம். அப்போ அதனால வந்து நம்ம நீரை வந்து சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.